இதனுடைய புதிய விலைகளும் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. சில நேரம் இதை கேட்டால் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும், சில நேரம் ஒரு மகிழ்ச்சியாகவும் வந்து இருக்கலாம். குறிப்பாக வந்து இதனுடைய புதிய விலை 8,54,900 ரூபாவாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த வாகனங்களினுடைய விலைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னாலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய விலைகள் வந்து எகிரி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வந்து இளைஞர்களில் வந்து தற்போது அதிகமாக கவரப்பட்டிருக்கிற பைக் தான் இந்த MT-15, அதே மாதிரி வந்து R15. இதனுடைய விலையை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் 6,89,900 ரூபாய். அதில் உங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட், வணக்கம் உறவுகளே. பன்னி நண்பன் யூடியூப் தளமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி. அதன்படி உங்களுக்கு தெரியும், எங்களோட யூடியூப் சேனல் மூலமாக வந்து பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக உதவி சார்ந்த திட்டங்கள், அது மாதிரி வந்து காணி விற்பனை, கடைகள், வீடுகள் விற்பனை சம்பந்தமான விஷயங்களையும் வந்து நாங்கள் எங்களுடைய சேனலில் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதை விட வந்து பொதுவான விஷயங்கள், குறிப்பாக வேலைவாய்ப்பு தொடர்பான விஷயங்கள், அதே மாதிரி பொதுவான நாளாந்த எங்களுடைய நாடுகள் தொடர்பான அப்டேட்ஸையும் வந்து எங்களுடைய சேனல் மூலமாக வந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக நீண்ட காலமாக மக்கள் மத்தியில் இருந்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னென்னு சொல்லி பார்த்தால், உங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த ஹெட்லைனை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த வாகன இறக்குமதி என்று சொல்லிக்க மோட்டார் வண்டிகளாக இருக்கட்டும், அதே நேரம் கார்கள், வேன்களாக இருக்கட்டும், இப்படி பல இந்த மோட்டார் வாகன இறக்குமதி தொடர்பில் வந்து மக்கள் மத்தியில் நீண்ட காலமாக வந்து ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருந்தது. குறிப்பாக தெரியும், முந்தைய அரசாங்கங்களில் இடம்பெற்ற நாட்டினுடைய வங்குரோத்து நிலைமை காரணமாக வந்து இந்த இறக்குமதி நடவடிக்கைகள் வந்து முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் இறக்குமதிகளுக்கு மீதான வரிச்சுமை என்றது வந்து அதிக அளவில் வந்து விதிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக வந்து இந்த இறக்குமதிகள் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே வந்து இருந்தது. குறிப்பாக இந்த அத்தியாவசிய வாகன இறக்குமதிகள் மாத்திரமே அண்மை காலமாக வந்து இடம்பெற்று கொண்டிருந்தது. அதன்படி தற்போது மக்களினுடைய பாவனைக்காக வந்து வாகன இறக்குமதி ஆரம்பிப்பது தொடர்பில் வந்து அரசாங்கம் அதிரடியாக நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதன்படி நேற்றைய தினம் இந்த யமஹா மோட்டார் வாகன உரிமையாளர்களுடனான மிக முக்கியமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. இந்த கலந்துரையாடலின் பின்னதாக வந்து மோட்டார் வண்டிகளினுடைய புதிய விற்பனை விலைகள் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே மக்களுக்கு வந்து இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்று சொல்லித்தான் நானும் நினைக்கிறேன். குறிப்பாக இளைஞர்களுக்கு அதே நேரம் என்னுடைய விலைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி நிலைமைகளும் ஏற்படக்கூடியதுக்கான வாய்ப்பும் இருக்குது. சரி, இப்போ நேரடியாக வந்து நான் இப்போ குறிப்பிட்ட 7 வகையான மோட்டார் வண்டிகளுக்கான, அதாவது யமஹா வண்டிகளுக்கான விலைகள் நேற்றைய தினம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதனுடைய விலை விவரங்களும் அதே நேரம் அந்த பைக்குகளினுடைய படங்களையும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து காண்பிக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதன்படி அதற்கு முன்பதாக வந்து கடந்த கிழமை வந்து பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமாக இந்த டொயாட்டோ ரக வாகனங்களினுடைய விலைகளும் அரசாங்கத்தால் வந்து புதிய விலைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக இறக்குமதி மீதான அந்த வரி நிமித்தம் காரணமாக அந்த வாகனங்களினுடைய விலைகளை பார்த்தீர்கள்னு சொல்லி சொன்னாலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதனுடைய விலைகள் வந்து எகிரி இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக சாதாரணமாக ஒரு வாகனம் அல்லது காரை வாங்குவதாக இருந்தால் கூட 1 கோடிக்கு மேலாகத்தான் பணங்களை செலவழித்து வாங்க வேண்டியதான நிலைமை. 1 கோடிக்கு குறைவாக இந்த வாகனங்களுமே வந்து அந்த டொயாட்டோ ரக வாகனங்களில் வந்து வெளியிடப்படவில்லை. குறிப்பாக ஆக குறைவான விலையில் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயாட்டோ லைட் ஐஸ் வேன் 11.4 மில்லியன், அதாவது 1,10,00,000, கிட்டத்தட்ட 1,10,00,000 ரூபாய் தான் அதனுடைய ஆக குறைந்த விலை. இதை விட வந்து எல்லாமே வந்து கூடுதலான விலைகளில் தான் இருக்குது. சரி, கார் வகைகளாக இருக்கட்டும் சரி, வாகன விலைகளாக இருக்கட்டும் சரி, எல்லாமே கோடிக்கு மேல். சரி, 1 கோடியிலேருந்து 2 கோடிக்கு இடைப்பட்டதாக வந்து இதனுடைய விலை விவரங்கள் அமைஞ்சிருக்கு. சரி, இது சம்பந்தமான விஷயங்கள், அதாவது குறிப்பாக இப்போ இந்த வாகனம் தொடர்பிலான தகவல்களும் உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் அதை இன்னொரு பதிவாக வந்து போடலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்டா வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதால வந்து இந்த இடத்துல இதை தவிர்த்து விட்டு செல்லலாம்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, அடுத்ததாக வந்து இந்த யமஹா ரக மோட்டார் வாகனங்களும் அதே நேரம் அவற்றினுடைய புதிய விலைகளும் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவற்றை ஒவ்வொன்றாக உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் வந்து முதலாவது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ரே ZR ஸ்ட்ரீட் ரேலி 125 இந்த ரக பைக்குகள், அதாவது வந்து இது லேடிஸ் பைக். குறிப்பாக வந்து இதனுடைய புதிய விலை 8,54,900 ரூபாவாக வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் லேடிஸ் பைக் தான். ரே ZR 125 இது வந்து 8,24,900 ரூபாவாக வந்து புதிய விலை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ரே ZR டிஸ்க் 113
இதனுடைய விலையை பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் 6,89,900 ரூபாய். இதுவும் வந்து லேடிஸ் பைக் தான். அப்போ இதனுடைய புதிய விலையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மாதிரி அடுத்ததாக வந்து ரே செட்டார் ஸ்ட்ரீட் ரேலி 113 இதனுடைய புதிய விலை 7,19,900 ரூபாய். இது வந்து இந்த லேடிஸ் பைக் சார்ந்த 4 வகையான பைக்குகளினுடைய புதிய விலைகள் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஜென்ஸ் பைக்கை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் FZ வெர்ஷன் 2.0 இதனுடைய புதிய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,69,900 ரூபாய் இதனுடைய புதிய விலை. இதில் வந்து பிளாக் மெட்டாலிக் தான் அதிகமாக வந்து வருகை தர உள்ளதாக வந்து செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அடுத்ததாக வந்து FZS F5 வெர்ஷன் 4 இதனுடைய புதிய விலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் 11,98,900 ரூபாய். இதில் வந்து மேட் டார்க் பர்பிளிஷ் மெட்டலிக் அதே நேரம் மேட் பிளாக் இதில் இந்த 2 கலர்ஸில் வந்து இறக்குமதிகள் செய்யப்பட உள்ளதாகவும் அதனுடைய புதிய விலைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக வந்து இளைஞர்களில் வந்து தற்போது அதிகமாக கவரப்பட்டிருக்கிற பைக் தான் இந்த MT-15 அதே மாதிரி வந்து R15 இதனுடைய புதிய விலைகளும் வந்து வெளியிடப்பட்டிருக்கின்றது. சில நேரம் இதை கேட்டால் உங்களுக்கு ஷாக் ஆகிருக்கும், சில நேரம் ஒரு மகிழ்ச்சியாகவும் வந்து இருக்கலாம். அதன்படி MT-15 வெர்ஷன் 2.0 14,79,900 ரூபாவாக வந்து இந்த MT-15 வெர்ஷன் 2.0 புதிய விலைகள். அதுலேயும் வந்து 2 கலர்ஸில் வந்து வருது. ஒன்று வந்து பிளாக் மெட்டாலிக் அது நேரம் பேஸ்டல் டார்க் கிரே 2 கலர்ஸில் வந்து வருது. அடுத்ததாக வந்து இறுதியாக R15 வெர்ஷன் 4.0 அதனுடைய புதிய விலைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 16,54,900 ரூபாய். இதுலேயும் வந்து 2 கலர்ஸில் அதாவது டீப் பர்பிளிஷ் ப்ளூ மெட்டாலிக் அது நேரம் லோ க்ளோஸ் பிளாக் 2 அதாவது ப்ளூ அண்ட் பிளாக் 2 கலர்ஸ்லேயும் வந்து இது வந்து 4.0 அதாவது வெர்ஷன் 4ல் வந்து இந்த பைக்ஸில் வந்து பிரதானமாக வந்து 8 வகையான இந்த ஜமஹா பைக்குகளுக்கான புதிய விலைகள் வந்து தற்போது ஜமஹா டீலர்ஸால் வந்து நேற்றைய தினம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே மிக விரைவில் இதனுடைய இறக்குமதிகளும் ஆரம்பமாக உள்ளதாகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை வெளியாக இருக்கின்றது. எனவே மக்கள் மத்தியில் வந்து நீண்ட காலமாக இருந்த ஒரு குறை இந்த இறக்குமதி வாயிலாக வந்து தீர்க்கப்படும் என்றது நிச்சயமாக ஒரு உண்மையான விடயம். இதை மாதிரி தொடர்ச்சியான எங்களுடைய நாடு சார்ந்த தகவல்கள் அதே நேரம் வேலைவாய்ப்பு சார்ந்த தகவல்களை வந்து நீங்கள் பெறணும்னு சொல்லி விரும்பினா அதே நேரம் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள். நன்றி, வணக்கம் உறவுகளே.